ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி 3 தான் விளாட போகிறோம். ஹார்டு மோடு வித்தவுட் ஸ்லெண்ட்ரினா. பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம சேனலில் ஒரு வாட்டி கூட போடலை. அதனால தான் இந்த சேனல் இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்தால் அதையும் நான் எடுத்து போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. So we can be free. ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணியாச்சு. டே 1 போட்டாச்சு. இப்போ உள்ளே போனோடனே லாக் பீக் இருக்கும். அது லாக் பீக் எல்லாடி கொஞ்சம் நாள் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் டச்சை விட்டுருச்சு. லாக் பீக் எடுத்து இதை திறக்கணும். துற சீக்கிரம் துறையா. திறந்தாச்சு. திறந்துட்டு இங்கே இந்த ரோபோத்துக்கிட்ட சவுண்டு போட சொல்லணும். சொல்லக்கூடாது, பார்த்தாலே சவுண்டு போடும். நம்ம இங்கே வந்தாலே சவுண்டு போடும். ஆனால் இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஓகே, அவங்க வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ, வரமாட்டுறாங்களே. வந்தாச்சு. நம்மளாம் இந்த சைடு கேஷுவலாக போக வேண்டியது தான். அப்புறம் அந்த கிராணி மொட்டை இவங்கெல்லாம் என்னன்னு தெரில, ரொம்ப ஹார்டு மோடில் ரொம்ப வேகமாக நடப்பாங்க. ஆனால் நம்ம அளவுக்கு வேகமாக நடக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்மளோட வேகமாக நடப்பாங்கன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் நடக்க மாட்டுறாங்க. அதுதான் ஏன்னு தெரியலை. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? தேங்காய் இருக்குது. ஓகே, தேங்காய் எடுக்கணும். நம்மளுக்கு யூஸ் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா, இந்த இது இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே போட்டுடலாம். ஓகே, இந்த சவுண்டுக்கு சொட்டா கீழே இங்கே வருவா. நம்ம பாட்டி இவன் துப்பாக்கி வச்சுருக்காங்க. ஆஹா, இந்த பாருங்க எப்படி பார்க்குறான்னு. தப்பிச்சாச்சு. பார்க்க ஓகே, போக மாட்டேன். நான் போனோடனே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக போயிட்டாங்க. ஓகே, நம்ம போய் தேங்காய் எடுப்போம். சும்மா மேலே போயிட்டு கொண்டு காஞ்சிட்டேன் அப்படின்னு பையன் அழகான். தேங்காய் வச்சுட்டு நம்ம மேலேருந்து கீழே ஏற பண்ணுவோம். மேலேருந்து கீழே போகணும். ஓகே, மேலே வச்சு இங்கேருந்து கீழே போகணும். இந்த புள்ளிகளை விட்டுட்டு நம்ம நின்று வேகம் போகிறோம். யாரும் இல்லைங்க. அம்மா அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு திறந்துச்சுவோம். ஓகே, இதுக்குள்ள காயின் இருக்கு. ஓகே, ஓடி இந்த கிச்சனுக்குள்ள ஒதுக்கணும். வந்துட்டு போனோடனே நானே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த சைடு போயிருக்கேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த சைடு வாக்கிங் போகிறேன். ஓகே, பார்த்ததே முழுத்தா பொருள் கிடச்சிருச்சு. ஸ்விட்ச் போக்கி
அதுக்கப்புறம் காயின். இந்த காயினை முதல்ல காயினை எடுத்து இங்கே வெளியே வாசலில் போட்டேன். அடுத்து அந்த காலத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்ப்பேன். ஆஹா இங்கே வரானா? ஐயே இங்கே தான் வரேன், இங்கே தான் வரான். ரொம்ப பயங்கரமான ஆள் சார். அந்த சைடு போறான், போயிட்டு நிற்கிறானான்னு தெரியல. பார்த்தீங்களா எப்படி ரிட்டர்ன் போறானு? பாரலாம். சரி இது பின்னாடி ஒன்று சொத்த போய் பின்னாடி சுத்தம் பண்ணுறேன். அதுக்குள்ளே உள்ள போய் நாம ஏதாச்சும் இருக்கா நல்லா பார்த்துட்டு வந்துடுவோம். கீழே இருக்குவேன். சரி எதுக்கும் சும்மா போய் பார்ப்போம். அப்பா சவுண்டு கிழிக்குது. ஆஹா வெப்பன்கி ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்பன்கியை எடுத்துட்டு நெட்டியை கொடுத்து அப்படியே இந்த சைடு இதை வச்சு சவுண்டு போடுவாங்க. கேள்வி அதை சொல்லிப்பாங்க. அந்த சவுண்டுக்கு எப்படியா நடிக்க வந்திருப்பான். அவன் வந்து இந்த தான் 2 பேரும் போனோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒரு வழியாக 2 பேரும் போயிட்டாங்க. இதில் பார்த்தீங்களா எலும்பு கூட இது ஒன்றும் பண்ண முடியல. சரி ஆஹா கோழி பார்த்துடலாம். இவன் எனக்கா பார்த்தா டைம் நிறையா போயிடுச்சு. அதனால ஸ்கிப் பண்ணி தான் வந்தாங்க. ஓகே நான் அடுத்து இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி பிடிச்சிருச்சு பாருங்க. அடுத்து அவன்
போச்சு. சி எங்கள் சைடு வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. டே 4 ஆயிடுச்சு, எஸ்கேப் வேற பண்ணலை. எப்பவுமே டே 4 எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? பார்த்தீங்களா, டே 5 அடி வாங்கிட்டேன். சி 2 சைடும் கட் பண்ணிட்டாங்க. பிளாங்க் எடுத்துட்டு வந்துருந்தேன் லாஸ்ட் டே. சி எனக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த மாதிரி தோற்கும். இதுக்கு கம்பேக்கு கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் கம்பேக் கொடுப்பேன். ஜெயிப்போம்னா இப்படிதான் இருக்கு. கேள்வி அப்படிதான் இருக்கு. லாஸ்ட்ல பேங்க் வச்சு இந்த சைட் போயிடலாம். ஓகேங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். கேட்கலாம், ஆனால் அது எடுக்கிறதுக்கு கன்னு வேணும். கண்ணுக்கு வந்து அது பெரிய டாஸ்க்கு. சரி கண்ணே இருக்கு. கண்டினியூ பண்ணுறேன். இருக்குங்க, அதுக்கு முன்னாடி சரியா. இப்போ அடுத்த காக்கா, அந்த காக்கா அது இருக்கு. அந்த காக்கா போட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு காய போட்டுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அவ்வளோதான், நம்ம காலி. லாஸ்ட் அந்த செகண்ட்ல கிராண்டி வந்துட்டா, இல்லைன்னா நம்ம முடிச்சிருப்போம். பட்டாசா